வருண் சாராவை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்ச உடனே முதல்ல என்கிட்ட வந்து சொல்லிருப்ப. ஆனா நீ எல்லாத்தையும் மறைச்சு வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. வேற எதுவும் இல்ல, நான் சொன்ன மாதிரியே இந்த குடும்பத்தை உடைச்சு உங்களை அனாதையாக்கி அண்ணாமலை குடும்பம் அப்படிங்கிற பிராண்ட வான்மதி குடும்பம்னு மாத்தி காட்டுறேன். அதுக்காக தான் இதெல்லாம். ஒரு தடவை நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு கனவுல மிதக்காத. இப்பவும் சொல்றேன், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். நடக்கிறது மட்டும் பாரு. பரவாயில்லையே, இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்தும் உங்க கெத்து கொஞ்சம் கூட குறையல. இதே உங்க இடத்துல வேற யாராவது இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம மூலையில உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது. அண்ணாமலையாத்தனா அண்ணாமலையாத்தான். ஆனா எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தான் தெரியல. இது வரைக்கும் உங்களை பார்த்தா பேசுறதுக்கு பயப்படுற வருணே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, வாழ்ந்தா சாரா கூட தான். அப்புறம் எப்படி அத்தை? குழந்தைங்க தப்பு பண்ணா அம்மா தான் திருத்தணும். என் பையனுக்கு எது உண்மை எது பொய்ன்னு அவளை மறந்துட்டு வெண்ணிலா கூட வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பி. என்னங்க? போதுமா? இப்ப சந்தோஷமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். அன்னைக்கு நான் சொன்னதை ஒழுங்கா கேட்டு கல்யாணத்தை நிறுத்தி இருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குமா? இப்படி எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்பட வச்சியேடி. இந்த குடும்பத்து மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைய நான் உடைச்சேன்னு சொல்றாங்க. சொல்லு, நான் தப்பு பண்ணனா? நான் தப்பு பண்ணனா? இல்லங்க, எல்லா தப்பும் என் மேலதான். என்ன மன்னிச்சிடுங்க. ஓ, உன்னை மன்னிக்கணுமா? எவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. உன்னை மன்னிச்சுட்டா என் மேல விழுந்த படி போயிடும்ல. நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கும். என்ன இப்படியே மாடியிலிருந்து குதிக்க சொல்லுங்க, நான் உங்களுக்காக சந்தோஷமா செய்யறேன். ஆனா இத மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ். ஏன்பா, வெண்ணிலா உனக்கு பொருத்தமானவ இல்லையா? அப்படி இல்லம்மா, வெண்ணிலா ரொம்ப நல்லவன். அவள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனா எனக்கு சாராவை தாமா பிடிச்சிருக்கு. அவ கூட வாழ்ந்தாதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தோணுதுமா. சாராவும் உன்னை அதே அளவுக்கு லவ் பண்றாளா? எனக்காக உயிரே கொடுப்பாமா அப்படின்னு அவளே சொன்னாளா? இங்க பாரு வருண், காதலிக்கும் போது எல்லாருமே சொல்ற வார்த்தை தான் இது. உனக்காக உயிரை கொடுப்பேன் அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனா நடைமுறையில அதை யாரும் பண்ண மாட்டாங்க. சாரா உன்னை இவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்றவ எதுக்காகப்பா கல்யாணம் ஆன 3வது நாளே உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? அது எங்க நான் அவளை விட்டுட்டு போயிடுவோம்னு பயத்துல அப்படி பண்ணிட்டாமா. பயத்துல நாம நேசிக்கிறவங்க ஜெயில இருந்தாலும் பரவாயில்லன்னு யோசிப்பாங்களா? சரி கண்ணா, நீ சொல்ற மாதிரி சாரா உன்னை உண்மையா லவ் பண்றா.
நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதை என்கிட்ட முன்னாடியே ஏன் சொல்லலப்பா? உனக்குதான் என்கிட்ட சொல்ல பயம். அவன் ஏன் சொல்லல? அம்மா அ- அவ சொல்றதாம்மா சொன்னா, நான் தான் வேண்டான்னு மறுத்துட்டேன். இல்ல வருண், நீ என்ன தடுத்தாலும் நீ வேணும்னு இன்னைக்கு உன்னை சுத்தி சுத்தி வரவ அன்னைக்கு கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருப்பா. அவ உன்கிட்ட வேற எதையோ எதிர்பார்த்து பழகிருக்காப்பா. அது நடக்காம போயிடுங்கிற பயத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அம்மா ப்ளீஸ், சாராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப நல்லவம்மா. என்ன உண்மையா லவ் பண்றா. நான் அவ கூட வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருப்பேம்மா. சரி கண்ணா, இப்போ இத பத்தி பேச வேண்டாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாம போய் தூங்கு. என்ன இது?